விஷ்ணு பிரமா லட்சுமி சரஸ்வதி எல்லாம் கேட்டுக்கோப்பா. கடவுள் பூமியில் உட்காந்துட்டார். கடவுளுடைய குடும்பத்தார் உட்காந்துருக்கு. இவ்வளவு தப்பு செஞ்சு கணக்கை விட்டுக்கிட்டு இருக்காரு. உன் கோட்டுக்குள்ளே இருக்கிற அத்தனை கணக்கை வெளியே ஏற்றி கணக்கை உள்ளே கொடுத்துக்கிட்டு இருக்கார் வெளியிலேருந்து. இதவே நீ எடுக்காமல் இருந்தால் என்ன அர்த்தம் கேள்வி கேட்கார். தப்புக்கு தண்டனை இன்னும் சிக்கலில் மாட்டி விட்டு குழப்பி விட்டுருவோம்ட்டார். குழப்பி விட்டு ஒன்றுக்கு அடிக்க விட்டு மோத விட்டுருவேன் அப்படிங்காரு. அதான் கணக்கு போடுதார். 1956 பட்டா போட்டு அடிச்சிட்டான். பட்டா போட்டு பவரை போட்டு மூளையை திரிச்சிட்டான். ஆங்கிலேயர் காலம் பிரிட்டிஷ்காரன் வெள்ளைக்கார ஆட்சியில் சண்டையும் கூத்தலும் மாதிரியும் கொடியை தூக்கிட்டான். சுதந்திர கொடி. இதுக்கு என்ன அர்த்தம்? சுதந்திரமாக நம்ம இருந்து பூமியை அழிக்கணும்னு அழிச்சிட்டான். அதுக்கு முன்னாடி 1800 2000க்கு முன்னாடி உட்காந்துருக்காரு. சிவலிங்கமாக உட்காந்துருக்காரு. உலக நாடே உட்காந்துருக்காரு. பார்க்கலையா நீதிமன்றம் கோர்ட்டில்? பார்க்காதனால இப்போ நீ கணக்கு போடுதார். 13 உட்காந்து கணக்கு எடுக்காரு. கணக்கு போடுதார். சிட்டி கிராமத்தை அடைச்சி விட்டு தப்பு செய்கிறவனுக்கு பின்னாடி அந்த கம்பியை பழுக்க வச்சு தின்னு கழிக்கான்ல குத்திடுவான். குத்தி வச்சா ரன்னப்பள்ளி எடுத்து போடுவார். முக்கால் சத்தியம் பூமியை அழிச்சிக்கிட்டு இருக்கான். 1956 பட்டா போட்டு போராடிட்டான். பூரா கெட்டடமாக இந்த 76 வருஷத்தில் கெட்ட வேண்டியது இடிக்க வேண்டியது இடித்து விவசாயத்தில் கொண்டு போய் பட்டா அதில் பூரா பிளாட் அடிக்கிறதுக்கு கொண்டு போய் அடிக்கான். இதெல்லாம் பார்க்கலையா? அப்போ அதிகாரி பூரா புழுத்தானாங்க, நக்கு தானாங்க. தூக்கி அதிகாரிக்கெல்லாம் அப்படி தான் பின்னாடி ஆணுக்கு பெண்ணுக்கும் கம்பியை பழுக்க வச்சு உள்ள சூடு ஏற்றி ரணவள்ளி எடுத்து போடுவார். பூமி எப்படி ரணவள்ளி எடுக்கான் அந்த மாதிரி இந்த பேலை மானிட பேலை ரணவள்ளி எடுத்து போடுவார். முக்கால்